Hey guys, I'm so happy you're here and welcome back to Ziyanandmama. கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எல்லோ குர்த்தா ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளாரல் துப்பட்டா, இது வந்து ஒரு செட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு லெகின்ஸ் போட்டிருக்கேன் பிளாக்ல அண்ட் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி. ஸோ எல்லோவுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடைஸ்டாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேரப் பண்ணியிருந்தேன். இயரிங்கும் வந்து ஆக்சிடைஸ் தான். அண்ட் என்னோடய ஃபேவரட் வாட்ச், இதெல்லாம் நான் எங்கேயுமே போகிறதில்ல. ஸோ இன்றைக்கான அவுட்ஃபிட் வந்தது தான். ஸோ இப்போ வாங்க கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து எப்படி இன்றைக்கி நாள் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போகலாமா? ஜியான் போகலாமா? ஓகே போகலாமா ஜியான்? ஓகே யா ப்ளீஸ். ஓகே. ஸோ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் மினிசோ, அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரொவிஷன் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆனோடனே இருக்கிற கடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிசோ இருக்கும். ஸோ ஜியான் வந்து அங்கே சும்மா அந்த டாய்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த சைடு வந்து எனக்கான கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே பர்ஃப்யூம்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இது என்னோடய ஹேண்ட்பேக், வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் வீடியோவில் கூட நான் வந்து இந்த பர்ஃப்யூம் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க பர்ஃப்யூம்ஸ்லாம். கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அஃபோர்டபுள் டூ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஜியான் என்ன பண்ணுவான், எப்போவுமே அவனை ஷாப்பிங் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க எது இருந்தாலும் அவனுக்கு அட்ராக்டிவாக ஏதாவது கிடச்சிதுன்னா போதும், அதை எடுத்து உடனே அந்த ட்ராலிலையோ இல்லை ஷாப்பிங் பேக்லேயோ வந்து போட ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்ருக்கான். ஸோ ஜியானே வந்து பில்லிங் போடுறேன் அப்படின்னு சொன்னதுனால பில்லிங் செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கின ஒரு ப்ராடக்டாக எடுத்து அவர் வந்து அழகாக அங்கே இருந்த கவுண்டரில் வந்து வச்சிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது குழந்தைங்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு கெயின் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் போனீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஏதாவது அவங்கள பில் செக்ஷனில் போட விடுங்க, இல்லை அவங்கக்கிட்ட எடுத்து இந்த மாதிரி இதை ட்ராலியில் போடு, இதில் வந்து பேஸ்கெட்டில் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ண மாதிரி இருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு தோணும். ஸோ அவரே கார்டு கொடுத்து பில் பே பண்ணிவிட்டு ப்ராடக்டையும் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ அங்கே வந்து தீபாவளி சீசன் அப்போ போயிருந்தோம். ஸோ அதனால ஒரு சின்ன கிளிப்பிங் அதுலேருந்து எடுத்திருந்தேன். அண்ட் ஜியானுக்கு 2 பேருக்குமே இப்போல்லாம் வந்து ட்வின்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஒரே மாதிரி. ஸோ அது வந்து என்னமோ பிடிச்சிருக்கு ரொம்ப. அவங்களுக்கும் அது வந்து க்யூட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பேரப் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் வீட்லேயும் ஒரு 1 இயர் கேப்பில் வந்து இந்த மாதிரி குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி சேம் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ரொம்பவே ஈக்குவலாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்லியாக, இன்னும் பாண்டோடு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணுவாங்க சிப்ளிங்ஸோடு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அங்கே வந்து கேக் பார்த்தோன்னே ஜியான் வந்து எனக்கு கேக் வேணும் அப்படின்னு கேட்டுட்டாரு. ஸோ அவரோட ஃபேவரட் சாக்லேட் கேக் வந்து ஒரு பீஸ் வாங்கி அவருக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து சும்மா ஒரு பப்ஸ் மாதிரி சாப்பிட்டோம். ஏன்னா போகும்போது டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ற பிளானோடு இருந்தோம். அதனால் சும்மா ஸ்டார்டர்ஸ் மாதிரி ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பார்க்குள்ளே போயிட்டோம். ஸோ போனோடனே வந்து இந்த டாய் செக்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தாலே ஜியானுக்கு வந்து ரொம்ப ஆவலாகிடுவான். ஸோ எப்போவுமே ட்ராலியில் ஒரே ட்ராலியில் இந்த மாதிரி 2 பேரையும் உட்கார வச்சுருவோம். இல்லைன்னா ஆளுக்கு ஒரு ட்ராலி எடுத்து ஒவ்வொருத்தரையும் ஒரு இதில் உட்கார வச்சுருவோம். அவங்களும் க்யூட்டாக வந்து வேடிக்கை பார்க்குறது அது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாங்க. ஜியான் தான் எதை பார்த்தாலும் எடுத்து உடனே ட்ராலியில் போட்டுருவான். ஜியோன் வந்து அந்த கை பிடிக்கிற இடத்த வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கான். அந்த அயன்ரோட வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கை வச்சிருந்தாரு. அவர் கையும் அவன் வந்து கடிச்சு விட்டுட்டான். ஜியோன் 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 காட்டு. அவ்வளோதான், இன்னைக்கான வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டின்னர் போகலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளேயே இந்த பில்லிங் செக்ஷனில் பில் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே 2 பேருமே தூங்கிட்டாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பீஸ்.